கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை ஆபகூக் அதிகாரம் 2 வசனம் 14. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தரை அறிகிற அறிவினாலே நிறைந்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். தினம்தோறும் வேத வார்த்தைகளை ஆராய்ந்து கர்த்தரை அறிகிற அறிவு நம்மில் பெருக வேண்டும். ஆபகூக் 2:14 சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது. எப்படி சமுத்திரத்தை ஜலம் நிரப்பி இருக்கிறதோ அதை போல பூமியின் ஜனங்கள் கர்த்தருடைய மகிமையை, கர்த்தருடைய வல்லமையை, அவருடைய மகத்துவங்களை, அவருடைய அதிசயங்களை அறிகிற அறிவினாலே நிறைந்திருக்கிறதாய் காணப்பட வேண்டும். 1 தீமோத்தேயு 2:4 எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே நாம் எல்லாரும் ரட்சிக்கப்படவும் கர்த்தரை அறிகிற அறிவிலே வளர்வதும், நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்களும் கர்த்தரை, அவருடைய வல்லமையை, அவருடைய மகத்துவங்களை அறிகிற அறிவிலே வளர்வதற்கு நாம் அவருக்கு சாட்சி உள்ளவர்களாய், அவருடைய நாமத்தை உயர்த்துகிறவர்களாய், அவருடைய வல்லமையை, அவருடைய அதிசயங்களை எடுத்துரைக்கிறவர்களாய் வாழ வேண்டும். கர்த்தருக்கு உண்மையாக நாம் வாழும்போது கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். ஆகவே தினந்தோறும் அவரை அறிகிற அறிவிலே வளருவோம். நீதிமொழிகள் 9:10 கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆகவே பரிசுத்த தேவனாகிய அவரை ஒவ்வொரு நாளும் அதிகமாய் அறிந்து கொள்வோம். அவருடைய செயல்களை, அவருடைய வல்லமையை அறிவதற்கு தினந்தோறும் வேத வார்த்தைகளை தியானிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அவருடைய அதிசயங்களை நமக்கு விவரித்து, அவருடைய பிரமாணங்களை நமக்கு போதித்து, அவருக்குள் நாம் இன்னும் வளர நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்மை அறிகிற அறிவிலே வளர, உம்முடைய மகிமையை, உம்முடைய மகத்துவங்களை பிறருக்கு பிரஸ்தாபப்படுத்துகிறவர்களாய் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.